வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து தேமுதிக கட்சியின் எதிர்காலம் எப்படி என்றால் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் மாறப்போகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்பொழுதே மாறிவிட்டதுங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த விஜயகாந்த் அவர்கள் இருந்த தேமுதிகவை விட இப்பொழுது கொஞ்சம் கூடுதலாக அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. காரணம் என்னவென்றால் தற்பொழுது பெரும் வகையில் பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது. ஏப்ரல் 19 ஒரே கட்டமாக தமிழகம் முழுவதும். மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது தேமுதிக அதிமுக கூட்டணி அமைத்து பல இடங்களில் போட்டியிட்டது. ஒரு சில இடங்களில் பின்வாங்கல் இருந்தாலும் தேமுதிகவின் முக்கிய தொகுதியாகவும் நட்சத்திர வேட்பாளர் களம் இறங்கிய விருதுநகர் தொகுதி மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட்டது. அங்கேதான் தொடர்ந்து வெற்றியை பெற்றிருந்த மாணிக்கம் தாகூர், தொடர்ந்து எம்பி ஆகி கொண்டிருந்த மாணிக்கம் தாகூர் இருந்தாலும் அவருக்கு எதிராக களம் இறங்கிய புள்ளிகள் நிறைய. பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் முக்கிய புள்ளி. தற்பொழுது நம்மளுடைய அதிமுக தேமுதிக சார்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரும் வகையில் இருக்கக்கூடிய விஜய பிரபாகரன், அதன் பிறகு மாணிக்கம் தாகூர், திமுக காங்கிரஸ் கூட்டணி. இந்த ஒரு சூழ்நிலை இவ்வளோ பேர் போட்டிடுறாங்க. இதில் டஃப் காம்படிஷன் யார் கொடுத்ததுன்னா மாணிக்கம் தாகூர் அங்கு தொடர்ந்து வெற்றிகளை குவித்து எம்பியாக இருந்தவர். அவருக்கு எதிராக புதியதாக அப்போதுதான் அந்த தேர்தலிலே நிற்கிறார். முதல் தேர்தலேயே ஒரு பெரும் தலைவராக திகழ்ந்தவர் தான் விஜய பிரபாகரன். அந்த அளவிற்கு பெரும் விதத்தில் திகழ்ந்து விட்டார். முதல் தேர்தலிலேயே மிக சிறப்பான பரப்புரை, பிரச்சாரம், பொதுக்கூட்டம் என பல விதமான விஷயங்களை, தேர்தல் விஷயங்களை கரெக்டாக செஞ்சிருக்கிறார். அதன் பிறகு தற்பொழுது பெரும் வகையில் அவருடைய அடுத்த கட்ட முடிவே என்னன்னா, என்னதான் வெற்றியோ தோல்வியோ இருந்தாலும் கூட முதல் தேதியிலேயே அவ்வளோ அந்த பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ பெரிய முக்கியமான பார்த்தீங்கன்னா கட்சிகள் மோதக்கூடிய இடத்துல அவருக்கு டஃப் காம்படிஷன், முன்னிலை, அவரையே பின்னுக்கு தள்ளி முன்னிலை முதல்ல இருந்தார். இந்த லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 16-17 சுற்றுக்கு வர்றதுக்கு 15-13 வரைக்கும் ஒரு முக்கியமான புள்ளி. அதுவும் பார்த்தீங்கன்னா யாருன்னா தேமுதிகவின் வேட்பாளர், நட்சத்திர வேட்பாளர் விஜய பிரபாகரன். அவர் தான் தொடர்ந்து முன்னிலை இருக்கார். அப்போ அவ்வளோ தொடர்ந்து முன்னிலை இருக்காருன்னா அவருடைய மெஜாரிட்டி அங்கே பாருங்க. அதற்கு காரணம் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த ஒரு கட்சியின் பெரும்பான்மை என்றே கூறலாம். அந்த ஒரு சூழலில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ லீடிங் கொடுத்து எப்படி தோத்தாருன்னா அதுதான் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அங்கு நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே. அதனால் அதனை பார்த்தீங்கன்னா அந்த குளறுபடிகளை பார்த்தீங்கன்னா நீக்கணும், அதற்கு நீங்கள் மறுவாக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அதனை பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது. மேலும் நம்மளுடைய முக்கியமான பிரபுணர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, தேமுதிக என்னதான் போன வாக்குகளுக்கும் இப்போ பெற்ற அந்த கணிச்சமான வாக்குகள் மேலும் தொடரும். 2026 தேமுதிக என்பது ஒரு தனிப்பெரும்பான்மையான சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னவென்றால் தற்போதைய சூழலில் தேமுதிக ஒரு புதிய தலைமுறையினின் அடுத்த பார்வையாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது என்டிகே, டிவிகே, டிஎம்டிகே அப்படின்ற ஒரு சூழல் விட்டது. ஓகேங்களா? நாம் தமிழர் கட்சி, விஜயின் தமிழக வெற்றி கழகம், அதன் பிறகு தேமுதிக, இந்த மூணு கட்சியுமே இளைஞர்கள் கண்ணோட்டத்திற்கு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு சூழலில் அதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் மிகுந்த ஒரு அதீதத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிக பெரும்பான்மையான தேர்தல். இது மக்களவை தேர்தலில் உள்ள மெஜாரிட்டினா அப்போ சட்டமன்ற தேர்தல்ன்றது ரொம்ப முக்கியமான தேர்தல். அதில் ஆதரவு என்பது அதிகமாக கூடும். ஸோ அப்போ வச்சு பார்த்தா கொஞ்சம் தேமுதிக பெரும்பான்மை தொடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.